தேர்ட் பார்ட்டி நிறைய கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே லைஃப்பில். ஸோ ஒரு எண்டு கார்டு வேணும்ல. ஸோ அவங்களோட விஷயமும் வெளியே தெரிஞ்சால் நல்லா தானே இருக்கும். அப்போ தானே அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி தேர்ட் பார்ட்டியோடைய ஏதோ ஒரு விஷயம் வெளியே தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த முகமூடி, அந்த ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ் வச்சுட்டு இருக்காங்கல்ல, ஸோ அது வெளியே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயில்குள்ளார போகலாம். ஓகே. ஸோ உங்களுடைய லைஃப்லேயும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலுமே ஒரு தேர்ட் பர்சனுடைய ரூல் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஒர்க் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் சரி, ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க உள்ளே வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அது முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய பர்சன் இந்த தேர்ட் பர்சனோட கண்ட்ரோலில் தான் இருந்திருப்பாங்க. இந்த தேர்ட் பர்சன் என்னென்ன கதையெல்லாம் சொன்னாங்களோ எல்லா கதையும் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சன் வெரி மெனிப்புலேட்டிவ் அப்படின்னா, அதாவது பொய்யவே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. நீங்களே இவங்களோட பழகுனீங்கன்னா நீங்களே அவங்களோட மைண்டுக்கு அடிமையாயிடுவீங்க. அவங்களோட கதைகளுக்கு அடிமையாகிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. அதாவது நடக்காததை நடந்த மாதிரி அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் சொல்லலாம். ஆனாலும் கூட வந்துட்டு ஒரு வெளியில் பார்க்குறப்போ சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு இன்னசென்ட்டு, இவங்க பார்த்துக்க ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக, இல்லைன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த தேர்ட் பர்சன் தன்னை மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களை ஒரு சில பேர் ஜட்ஜ் பண்ணியிருந்தாலும் வேறு ஒரு சில பேரால் கூட ஜட்ஜ் பண்ண முடியல. அதில் உங்கள் பர்சனும் கூட. ஏன்னா எதுக்குமே ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் இருந்தால் தானே அவங்க ஆடுற கேமுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாப் வைக்க முடியும். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆதாரம் இல்லாமல் நிறைய விஷயங்களில் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ ஒரு போல்ட் அண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு இமேஜும் அவங்களோட ட்ரூ செல்ஃப், உண்மையான குணம் வேறு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் கொஞ்சம் தெளிவான ஒரு பர்சன். நீங்கள் லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. தெளிவான ஒரு பர்சன். உங்களுடைய பர்சன் அப்படி கிடையாது. ஈஸியாக ஒரு ஏமாந்துடுறாங்க. அது ஒரு ஒரு சில பேர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே இவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி, நல்லதே காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்பி ஏமாந்துறாங்க. உங்கள் பர்சன் இவங்களுடைய இந்த கான்ஃபிடென்ட், தைரியமான வார்த்தைகளை நம்பி பயங்கரமாக ஏமாந்துருக்காங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் நிறைய முடிவுகளை எடுத்தாங்க. உங்களுடைய பர்சன் பேசின நிறைய வார்த்தைகள் அவங்களோடதே கிடையாதே. பின்னாடி இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தை அப்படியே வாங்கிட்டு கொண்டாந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தேர்ட் பர்சனுக்கு கொஞ்சம் ஆட்டோ ஓவர் தான் இல்லையா? அதாவது தன்னை எல்லாரும் நம்புகிறாங்க. யாருமே நம்ம எது சொன்னாலும் கவனிக்க மாட்டாங்க. நம்ம இல்லாததை ஒரு ஸ்டோரி மாதிரி கற்பனையாக கூட நம்ம சொன்னாலும் நம்புவாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட், என்றைக்குமே ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும், ஒரு ஒரு கட்டத்தில் ஏற விட்டுட்டு கடைசியில் அதுவே ப்ராப்ளமாக மாட்டோம். ஸோ இந்த பர்சன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் மாட்டுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் இவங்க ஒரு பிளான் படி கரெக்டாக போவாங்க. ஒரு விஷயத்தை மெனிப்புலேட் பண்ணணுமோ இல்லை ஒரு விஷயத்தை ட்ராமா பண்ணணுமோ போவாங்க கரெக்டாக. ஆனால் இந்த பர்சனோட ஒரு சின்ன மிஸ்டேக், இப்போ அதாவது எந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரியறது. ஸோ இவங்களோட ட்ரூ ஃபேஸ் வேற ஒரு பர்சனுக்கு தெரியறது. அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இவங்களே அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மாட்டிக்குவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் போதும், அவங்களோட என்டையர் ஸ்டோரி, என்டையர் மறைச்சி வச்ச ட்ராமா, நீங்கள் அவங்கள எப்படியெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் அவங்க பண்ணுறத வழிகாட்டணும்னு நினச்சிங்களோ, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்களோட அந்த சின்ன மிஸ்டேக்லேயே
அவங்களே வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இது வரைக்கும். பேச்சு திறமை யாரை வேணாலும் பேசி எப்படி வேணாலும் கொண்டு வர முடியும். ஒன்று பாசத்தால், இல்லையா இன்னசென்ட்டாக, இல்லையா மிரட்டியாவது கொண்டு வருவாங்க. ஆனால் அதே பேச்சு அதே கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கு எதிராகவே நிற்க காத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் கால், ஒரு தப்பான ஒரு 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 பர்சனுக்கு அனுப்புறது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். அதாவது இவங்க மேலே இந்த தேர்ட் பர்சன் மேலே நீங்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சில பேருமே வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் எப்படா சிக்குவேன்ட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களை நம்பி இவங்களை வந்துட்டு ரொம்ப பிளைண்டாக பிலீவ் பண்ண பர்சன்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குங்க இந்த டைம். அதாவது நீங்கள் இவங்க விஷயத்தில் எவ்வளவோ வந்து புரிய வைக்கணும்னு என்னென்னமோ பண்ணியுமே கடைசியில் தோற்று தான் போயிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாம் போதும். இன்னும் சும்மா உட்காந்துட்டு எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காதீங்க. அவங்க தானாகவே வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. எதெல்லாம் பலம்னு சொல்லிட்டு எதை வச்சு அத்தனை ஆட்டம் போட்டாங்களோ அதுவே ஒரு பலவீனமாகும். ஓகேங்களா? ஸோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு டைமிங்க்கு கொண்டு போகும். அவங்களாவே வந்து மாட்டிக்கிறதுக்கு அவங்களோட இப்போ போட்டிருக்காங்களா ஒரு முகமூடி, அதை போட்டுட்டு தானே அத்தனை ஒரு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்ப ஏமாந்துருப்பாங்க. இந்த பாண்டிங்கே எப்படியோ டேர்ன் ஆகி எப்படியோ ஷிஃப்ட் ஆனதே அதனால தான். உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலேயும் உங்கள் ஃபேமிலி மேலேயும் சில்ட்ரன் இருந்தால் சில்ட்ரன் மேலேயும் பாசமே இல்லாமல் ஒரு கனெக்டே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம். ஆனால் இந்த உண்மைகள் வந்துட்டு ஒரு கரெக்டான டைமிங்கில் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா அவங்க பண்ண எல்லா விஷயமே வெளியே வர்றப்போ இது வரைக்கும் அவங்கள வந்து எல்லாரும் ஒரு பார்வையில் பார்த்துருப்பாங்கல்ல, அது மாறும். இது வரைக்கும் எது செஞ்சாலும் இவங்களை கேட்டுட்டு தான் செய்யணும், எல்லாத்தையுமே இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருக்கிற இடத்துல இனி இவங்க எதுலேயுமே தலையிடக்கூடாது, இவங்களை இக்னோர் பண்ணணும், இவங்கக்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட் அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வரும். ஸோ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது இவங்களுக்கு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவாக தான் யோசிப்பாங்க. எப்போயாவது யாராவது நிம்மதியாக இருக்காங்கன்னா உடனே அங்கே போய் ஒரு நிம்மதியை கெடுத்து விட்டுறணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. தேர்ட் பர்சன் வந்துட்டு வாஸ் ஹாப்பி. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மற்றவங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு கொண்டு வரணும். இல்லை ஒரு சில பேரோட தேர்ட் பார்ட்டிஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஸோ உட்காந்து மற்றவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனையை கொண்டு வந்துடும். நான் இங்கே கஷ்டப்படுறேன், நீ அங்கே கஷ்டப்பட. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மேனிப்புலேட்டிவான ஒரு மைண்ட் செட் உடைய ஒரு பர்சன் தான் அவங்க. ஓகேங்களா? அண்டு ஒரு வாட்டி இல்லைங்க, நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலுமே சந்தோஷமாக இருக்காங்களா, நிம்மதியாக இருக்காங்களா, பொறுக்காதே. அவங்களுடைய மைண்ட் அப்படி தான் யோசிச்சுட்டே இருக்கு, ஐடியாஸ் ஆஃப்டர் ஐடியாஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேர்ட் பர்சனுக்குமே சப்போர்ட் பண்ணுற பீப்புள் இருக்காங்க. இவங்களுக்கு ஐடியாஸ் குறைஞ்சதுன்னா அவங்க இன்னும் எடுத்து கொடுப்பாங்க பாயிண்ட்ஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியாஸாக இருக்கட்டும், அந்த மெனிப்புலேஷன் எதுவாக இருக்கட்டும், அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இவங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று பேசி அடுத்தவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறவங்க இப்போ தான் லைஃப்லேயே ஸ்பாயில் பண்ணுவாங்க, மாட்டிக்குவாங்க. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ் மாறிச்சு அப்படின்னா என்டையர் ஸ்டோரி, என்டையர் விஷயம் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இவங்க உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பழைய ட்ராமா மேலே ட்ராமாவை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பழைய ட்ராமா ஒன்று வந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க உங்கள் லைஃப்பில், இல்லையா? ஸோ அவங்க பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ராமாஸ் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு, ஒரு எண்ட் அப்படின்றது வந்துட்டு வருது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹோப் உங்களுக்கு, நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, இவங்களோட தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் வந்து
ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க, நான் கேட்காம போயிட்டேன். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த தேர்ட் பர்சன் இப்படி தான் போல இருக்கு. பார்ப்போம். ஆனால் ஆல்வேஸ் வந்து கவனிச்சிருக்கீங்களா, இந்த பர்சனை பற்றி நினச்சாவோ, இவங்களோட இமேஜ் மைண்டில் வந்தாவோ, இல்லை இவங்களோட ஒரு பேச்சுக்கள் எதையாவது ஒன்று கேட்டாவோ உடனே நெகட்டிவ் வந்துடும். உடனே ஏதாவது ஒன்று நடந்துடும் உங்களுக்கு. ஸோ அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கே ஒரு சில பேருக்கு பயம். அவ்வளோ அன்லக்கியாக அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்களாங்கிற மாதிரியே நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் தே ஆல்வேஸ் மெனிப்புலேட்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா, அதை இது யூ காட் ஜட்ஜ்மெண்ட், த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு கால்குலேஷன் மாதிரி தான். எதெல்லாம் தெரியக்கூடாது, எதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே கரெக்டாக வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வெளியே வர்றப்போ இவங்க செஞ்ச ஒரு ஆக்ஷன்ஸ், இது வரைக்கும் அவங்க செஞ்ச என்னென்ன ட்ராமாலாம் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, அது எல்லாமே வந்துட்டு யோசிக்கிறதுக்கான சான்சஸ் வரும். அப்போ அது அத்தனையுமே வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க பழைய விஷயங்கள். ஓகே, அப்போ இதுவுமே போய் தான் சொல்லியிருக்காங்க, இப்போ இதையுமே இந்த மெனிப்புலேஷன் தான் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு இவங்க தான் காரணம். ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்குங்க, எல்லாருக்குள்ளாரையும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் உண்மை தெரிஞ்சாலும் இந்த பர்சனை இவங்க கூட சண்டைக்கு போகிறதுக்குமே வந்துட்டு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களோட கேரக்டர் தெரியும், இவங்க என்னெல்லாம் மெனிப்புலேட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ணுவாங்கங்கிறதும் தெரியும். ஸோ இவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகக்கூடிய கேரக்டருங்கிறதும் தெரியும். ஸோ அதனால் ஒரு சில பேர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்டு தான் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. போய் இவங்க கிட்ட கேட்டாலும் இவங்க உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சேஃப்டின்னு நினைப்பாங்க. இப்போது இவங்களோட இந்த போட்டிருக்கிற இந்த முகமூடி, இந்த ட்ரூ ஃபேஸே வந்துட்டு அவங்களோட இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்னால அது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது சடனாக ஒரு வார்த்தைகளால் எல்லாமே எல்லா உண்மைகளும் வெளி வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மொமெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு இவங்களை பற்றின ட்ரூ ஃபேஸ் வந்துடும். அது வந்துட்டு பெரிய டவுட். இதாவது இதுக்கு இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, வழிகாட்டுறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சான்ஸ் கிடைச்ச மாதிரி தான். ஸோ இவங்களோட ஒரு பிஹேவியர்ஸ் இது வரைக்கும் யாருமே கண்டு இருக்க மாட்டாங்க, வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இனி வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனுடைய அந்த ஒரு 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 கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, உங்ககிட்ட இதெல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணுறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் டெஃபினட்டாக வந்துட்டு இவங்க அவ்வளோ நம்பி அவ்வளோ இடம் கொடுத்துட்டமேன்ற ஒரு ரிக்ரெட் கண்டிப்பாக இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். அது உங்ககிட்ட வந்து ஒரு சொல்கிறது சான்சஸ் லோ. பட் ஆனால் உங்கள் ரியாக்ஷன்ஸில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஆனாலும் வந்து ஒரு சில பேர் தான் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்னு போவாங்க. வேறு சில பேர் வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இவங்கக்கிட்ட. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் வெளியே அப்படியே எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் த ரியல் ஜட்ஜ்மெண்ட் பார்ப்போம். இந்த பர்சன் விஷயத்தில் யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ எல்லாம் உஷாராயிருவாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு உங்கள் பர்சனுமே வந்துட்டு நல்லா உஷாராயிருவாங்க. இவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ப வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணினாலும் முடியாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய பொசிஷனுமே மாறும். இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த தேர்ட் பர்சனுடைய பொசிஷன் நிறைய விஷயங்கள் மாறுறப்போ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு உங்களோட இடத்த எடுத்திருக்காங்க, நான் திரும்ப மறுபடியும் போய் அந்த இடத்த எடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் சான்ஸ். ஓகேங்களா? அந்த சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஓகே அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தால் எடுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு தள்ளி வர்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வேல்யூ கண்டிப்பாக பேசப்படும். ஸோ இந்த பர்சன் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இவங்களோட ஃபேஸ் உண்மையான ஃபேஸ் வெளியே வரப்போ எல்லா விஷயத்துலையும் ஜட்ஜ்மெண்ட் வருங்க. எல்லாத்துலேயுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. காசிப் இருக்கும். இவங்க உங்கள் விஷயத்தில் காசிப் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க.
என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் உங்கள் பர்சனோட ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரலாம், த சேம் காசிப் அங்கே வரும், அவங்கள பற்றி வரும். ஓகேங்களா? பட் எதுவாக இருந்தாலும் ஸ்டே அவே, தள்ளி நில்லுங்க. அதாவது அவங்க உங்கள் இடத்த பறிச்சிருக்காங்க, அந்த இடத்த எடுக்கணும்னு இருந்தால் மட்டும் போய் எடுங்க. அப்படிலாம் எந்த சுச்சுவேஷனும் கிடையாது அப்படின்னா தள்ளி வந்துடுங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் கோவமாவாங்க, இன்னும் கொஞ்சம் சும்மா இருக்கவங்களோட சண்டை போடணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ்லாம் பிக்கப் ஆயில் வருது அப்படின்னு. ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த க்ரீன் கலர், பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர் ரிங்கு. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்குறதுனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, இந்த இந்த தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி வந்துட்டு இவங்க உங்கள் லைஃப்பில் ரொம்ப நிறைய விளையாண்டுருப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளும் அப்படின்னு இருக்கும். இன்ன வரைக்கும் இவங்களை எதிர்த்து பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு பவர் இல்லை. ஏன்னா அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அந்த பர்சன் எப்பயுமே ஒரு பார்வை உங்கள் மேலே வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு டீட்டெயிலோ எடுக்கலான்னாலோ ப்ரூஃப் கலெக்ட் பண்ணலான்னாலும் முடியாது. ஏன்னா அவங்க பார்வை எப்பயுமே உங்கள் மேலே அலர்ட்டாக இருந்துகிட்டே இருந்திருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் மேலேயுமே, இல்லையா? ஆனால் இந்த பர்சனுக்குமே ஒரு சில எனிமீஸும் இருக்காங்களே, ஒரு சில பேர் பிடிக்காதவங்க வேண்டாதவங்களும் இருக்காங்களே. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே ஒரு சில பேரெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு வந்தவங்க தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த பர்சன் தேர்ட் பர்சனை ப்ரொடெக்ட் பண்ண வேற ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட ப்ரொடெக்ஷனில் தான் இவங்க இவ்வளோ வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. பட் அது எல்லாமே விலகும். அப்போது இவங்களோட ட்ரூ ஃபேஸ், அதாவது எதெல்லாம் இவங்களை காப்பாற்றிட்டு இருந்ததோ அது இவங்களாலே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க போடுற பிளானிங் ஒரு பிளானிங் ஆக்சுவலி இந்த தேர்ட் பர்சன் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிளானை வெளியில் கொண்டு வரேங்கிற பேரில் தான் மாட்டுவாங்க. ஸோ இவங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்களை பற்றின நியூஸ் வெளியில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இவங்களோட பிஹேவியர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டோம்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த தேர்ட் பர்சனுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயம் குறையாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா உடனுக்குடன் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த பதிலுக்கு பதில் சண்டை போடுறது இப்படி இருக்கும். ஸோ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு யாராவது நினச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண தான் போவாங்க. ஓகேங்களா? பட் எது இருந்தாலும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி வந்துட்டுருக்கீங்களோ அங்கே அவங்க சைடுக்குள்ளரே ப்ராப்ளம்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆவாங்க. ஏன்னா இந்த டைமிங் பார்க்குறப்போ தேர்ட் பர்சனோட ஒரு கேமுக்கு எண்டு வரணுன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு டைமிங், உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களை வந்து எதையுமே செய்ய விடாமல், உங்கள் பர்சனோடே வாழ விடாமல், சரி அதையாவது வச்சுக்கோ, நான் தனியாக போய் நிம்மதியாக வாழ்கிறனால அதே வாழ விடாமல் எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்ததுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ டைமிங், சிச்சுவேஷன் உங்களுக்கு அழகாக ஃபேவர் பண்ணுது. பார்ப்போம்.
ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் விஷயத்தில் அவங்க நிறைய மாஸ்டர் பிளான் பண்ணி பல நாட்கள் என்னென்னமோ செஞ்சு அப்படி இருக்குங்க. ஆனால் வந்து அந்த பர்சனுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரு விஷயம், ஒரு சின்ன மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து மாற்றிடும். ஸோ லுக் அட் த ஜட்ஜ்மெண்ட் அகெயின். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இனி அந்த பர்சனோட பவர் குறையுங்க. அதாவது என்னதான் வந்து அவங்களோட முகமூடி வெளியே வர்றப்போ என்னதான் வந்து அவங்க வெளியில் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எக்ஸ்போஸ் ஆனது தான் அப்படின்றா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த பர்சனை யாருமே ஜட்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திஸ் டைம் அது நடக்கும். அப்போ அவங்களோட மிஸ்டேக் அவங்க சரி பண்ணுறதுலே வந்துட்டு நீ அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பர்சனுடைய அடுத்த பிளானும் ரிவீல் ஆகுங்க. ஓகேவா? சிவங்க உங்கள் விஷயத்துலையோ உங்களுடைய பார்ட்னர் விஷயத்துலையோ ஜென்ரலாக உங்கள் 2 பேரோட லைஃப்லையோ வேறு ஏதோ ஒரு பிளானிங் ஆக்சுவலி போட்டுட்ருக்கலாம். ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். அது அந்த ஃப்ளோவில் எல்லா விஷயம் வழி வர வர அந்த பிளானிங் மேற்கொண்டு தெரிய வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் சொல்லணும். அந்த பர்சனுடைய ஒரு பிளான் வந்துட்டு இது வரைக்கும் நடந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ முன்னாடியே வந்து தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி அப்படின்றது உங்கள் லைஃப்லேயும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, இந்த பர்சனை நம்பி ஏமாந்தவங்களுக்கும் வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? ஆனால் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹீல் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு டேக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி அந்த தேர்ட் பர்சனோட கேம் அந்த அவங்க ஃபால் முகமூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது வரப்போகுது. ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இந்த தேர்ட் பர்சனுடைய ட்ரூ ஃபேஸ் வந்த அப்புறம் ஒரு ஃபீமேலாலே இவங்க மாட்டுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அவங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆளாலே இனி காப்பாற்ற முடியாது அந்த விஷயத்தில். அது அந்த 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 அவங்களோட நேம் ஸ்பாயில் ஆகிறது அதை யாரும் வந்துட்டு இது பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களை இந்த பர்சனை நம்பி உங்களை வந்து பழி சொன்னவங்க, உங்களை நம்பாமல் போனவங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே மறுபடியும் ஒரு நல்ல சாஃப்ட் கார்னர் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் வந்து பேசுகிறாங்க, சாரி சொல்கிறாங்க, அது வேறு. பட் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற எண்ணங்கள் மாறும். அதே மாதிரி வந்துட்டு இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சைலண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க டிவைன் சைடில் இருந்து. ஓகேவா? ஏன்னா வரக்கூடிய டேஸில் ஏதோ வேறு ஒரு பெரிய பிளானிங்கோ வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு வர மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் நீங்கள் அந்த பிளானிங் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யலான்னு இருக்கேன், ஆனால் அது நான் வெளியில் செஞ்சேன் அப்படின்னா அது வெளியில் தெரிஞ்சிருமோ தேர்ட் பர்சனுக்குன்ற ஒரு பயம். ஸோ அது ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ உங்கள் பார்ட்னரோட ப்ராப்ளம்ஸ் அதுலேயுமே கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? அதாவது உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு வெறுப்புகள் கொண்டு வர அளவுக்கு அந்த மனசு மாறிச்சோ அது எல்லாமே வந்துட்டு குறையும். ஸோ அந்த தேர்ட் பர்சன் மேலே அந்த கோபங்கள் வரும். அதே அந்த பாசங்கள் அந்த இது அப்படியே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி பைல் நம்பர் 2க்கு நீங்கள் அடுத்து என்னங்கிற ஒரு பிளானை நோக்கி போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஃபேஸ் வந்து ரொம்ப செட் ஆகும். கரெக்டாக நீங்கள் அடுத்து என்னங்கிற ஒரு பிளான் நோக்கி போகிறப்போ இந்த எல்லா ட்ராமாஸும் பின்னாடி நடக்கும்.
சரி, ஒரு வகையில் வந்துட்டு ஏன் வந்து நீங்கள் அடுத்த கட்டம் நகர்ந்து போகணும் பைல் நம்பர் 2 அப்படின்னா, சரி நீங்கள் இதில் இருக்க ஏதோ உங்களுடைய அந்த லக்கோ, உங்களுடைய அந்த ப்ரொடெக்ஷனோ மறைமுகமாகவோ கூட அந்த தேர்ட் பர்சனையே உங்கள் பார்ட்னரையும் காப்பாற்றிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் என்னைக்கு இதை விலகி போகிறீங்களோ, அதாவது நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சண்டை போடுவாங்க. விலகி போகிறீங்க அப்படின்னா தான் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுங்கிறதே ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கான அழகான பிளானிங் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களை இன்னும் இந்த பர்சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் உங்கள் உங்களுடைய பர்சனுமே இந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் உங்கள் விஷயத்தில் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து வெரி குயிக்காக நடக்கும். ரொம்ப அதாவது இந்த மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். வெரி குயிக்காக இருக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, அதே இடத்துல இருக்க வேண்டாம். பைல் நம்பர் 2 இட்ஸ் அ க்ரீன் சிக்னல். அதாவது நீங்கள் அடுத்து செய்ய போகிறதுக்கு இவங்க தடையாக ஆக்சுவலி இருந்திருக்காங்க, பிளானிங் இருந்திருக்காங்கன்னா இங்கே அந்த தடைகள் வராது. அவங்க போய் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ லுக் அட் த வீல். உங்களுக்கான ஒரு டைமிங். ஓகேங்களா? ஸோ அந்த ஷிஃப்ட் அப்படியே மாறுது. இந்த பர்சனும் சரி, இந்த தேர்ட் பர்சன் உங்களை எல்லா வழிகளையும் கட்டி போட்டிருப்பாங்க. உங்கள் பர்சனோட வாழவும் விட்டுருக்க மாட்டாங்க. சரி, உங்கள் பர்சனை விட்டு வெளியே வரலான்னா அப்பயும் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃபையாவது பார்க்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டுனாலும் அதுக்கு ஒரு தடை. எல்லா வழிகள்லையும் உங்களை லாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லாக் ரிலீஸ் ஆகுது. ஸோ த டேபிள் டேர்ன் ஆகுது. அப்போது எதெல்லாம் உங்களை கட்டி போட்டு வச்சாங்களோ அது அத்தனையுமே அவங்கள கட்டி போட போகுது, அவங்களுடைய அந்த உண்மை முகம் வழி வந்ததுக்கப்புறம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பியூர் கார்மிக் டைமிங் தான் சொல்லணும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. அதாவது உங்களை ரொம்ப வந்து சரியான தூங்க விடாமல், அதாவது ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க தேர்ட் பர்சன். உங்களுக்கு நேரடியாங்கிறத தாண்டி உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களுடைய பர்சன் மூலியமா தான் அத்தனையுமே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து இது தேர்ட் பர்சனுக்கு மட்டும் கிடையாது. பைல் நம்பர் 3 உங்கள் பர்சனுக்கும் சேர்ந்து தான் இந்த கார்மிக் திங் வரும். அப்போது எவ்வளோ நாட்கள் உங்களை வந்துட்டு தூங்க விடாமல் பயத்தில் உருவாக்கிட்டு இங்கேயும் எங்கேயும் பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். ஆனால் இன்றைக்கி உங்களை ஒரு ரூம்லே ஒரு இடத்துலே போட்டு ஒரு அதே இடத்துல இருக்க வச்சிருச்சு. அவ்வளவு பேக் ஸ்டாப். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப போராட்டம். ஆனால் ஒரு சில பேர் அதிலிருந்து வெளியே வர முயற்சிகள் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. முன்னாடிக்கு கம்பேர் பண்ணும்போது எஸ் பெட்டர். எனக்கான வாழ்க்கையை நான் பார்க்கணும், எனக்கான ஃப்யூச்சரை நோக்கி நான் போகணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணங்கள் உருவாகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இனி அந்த பர்சன் உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எல்லாத்தையுமே மறைமுகமாக கொடுத்தாங்களோ அது அப்படியே திரும்ப டேர்ன் ஆகும். இனி அவங்க ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போவாங்க. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்கங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரிவீல் ஆனதுக்கப்புறம் பயங்கள் உருவாகும், அதை சமாளிக்கணும். அதே மாதிரி மற்ற விஷயங்களும் வெளியே வந்துருமோங்கிற ஒரு ஆங்ஸைட்டி. ஏன்னா இவங்களுக்கு பண்ணுற அந்த சப்போர்ட் சிஸ்டம் குறையும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது உங்கள் பர்சனுக்கும் சேர்ந்து தான் விழுவும். ஓகேங்களா? அவங்க பேச்சு கேட்டுட்டு பிளைண்டாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பண்ணாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு சில பேர் பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனுக்கு உண்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் டெஃபினெட்லி வந்து அவங்களும் நிறைய யோசிப்பாங்க. நிறைய தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வழிகள் இருக்கும். இவங்களோட கரியர் மேற்கொண்டு பாதிக்கும்.
ஸோ ஒரு ஒரு நிம்மதியாக ஜாலியான லைஃப்பை சர்வைவல் ரேஞ்சுக்கு போக வாய்ப்புகள் இருக்குமா? ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன், சரி பாவமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது மறுபடியும் ட்ராமா பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். டெஃபினெட்லி நாட். கண்டிப்பாக கிடையாது. லுக் அட் த சன். இந்த சன் இங்கே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ உங்களோட லைஃப்பை இருட்டாக்குனவங்க இப்போ உங்களை விட்டு விலகி போகிறப்போ உங்களோட ரியல் வெளிச்சம் உங்களை நோக்கி வருது, பிளெஸ்ஸிங்ஸும் வருது. அந்த தேர்ட் பர்சனும் சரி, உங்கள் பார்ட்னரும் சரி, இருட்டு தான் உங்களுக்கு. சரியா? இப்போ அவங்க விலகிறப்போ இந்த வெளிச்சம் வருது. இவ்வளோ நாட்கள் இந்த உங்களுடைய இந்த உண்மையான வெளிச்சத்தை எடுத்துட்டு தான் அவங்க நல்லா நிம்மதியாக இருந்து உங்களுக்கு இருட்டை கொடுத்தாங்க. இப்போ அது அப்படியே மாறுறப்போ நீங்கள் மறுபடியும் ஏமாறாமல் இருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. பைல் நம்பர் 3. ஓகேவா? பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? சாஃப்ட். பாவம் பார்க்கறது. பாவம் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு ஒர்த்தா இவங்க மன்னிக்கிற அளவுக்கு ஒர்த்தா? நீட் டு சீ தட், இல்லையா? சரி, இவங்க உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. உங்களுடைய கனவுகளில் இருந்து, உங்கள் நம்பிக்கையிலிருந்து, சந்தோஷங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க தேர்ட் பர்சன் உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றப்போ எல்லாமே அகெயின் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு திரும்ப வருது. அப்போ எதெல்லாம் அவங்க தள்ளி விட்டாங்களோ எல்லாமே அகெயின் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பயம் அதிகரிக்குங்க. அந்த பயம், அதான் சொன்னல, அந்த கார்மிக் திங்கிறப்போ நீங்கள் ஒரு பயத்தோடு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பயம் அங்கே வரும். ஸோ அவங்க என்னென்ன முகமூடி எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்களோ அத்தனையுமே உடைஞ்சிரும். இன்னும் வழியே தெரியக்கூடாதுன்ற பயம் வரும். அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு தான் இருந்தாகணும். அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கான லைஃப்பை ஆரம்பிச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட், இன்னொரு சான்ஸ் அப்படின்ற மாதிரியாவது ஆரம்பிச்சுட்ருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.